காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். கார்த்தி அவருக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஐஷோ அவருக்கு ஒன்றும் ஆகாது, லைட்டாக கீரல் தான். நல்ல வேலை ஹாஸ்பிட்டலுக்கு வெளியேங்கிறனால பிளட் கூட ரொம்ப லாஸ் ஆகல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இல்லை கார்த்தி, ரத்தம் ரொம்ப போச்சு. ப்ளீஸ் ஏதாவதுன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. ஐயோ ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அழாதீங்க. என்ன ஐசக்கா இங்கே ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க? எவ்வளோ பேஷண்ட் பார்த்துருப்பீங்க. சாருக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது. இல்லை ஜெசி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எவ்வளோ ரத்தம், அவனுக்கு ஒன்றுனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எல்லாம் என்னோட தப்பு தான். ஐஷோ அழாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ் இருங்கண்ணே, முடிவு பண்ணிட்டு சொல்கிறோம். ஓகேம்மா. டேய் எருமைகளா, ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. ஆளாளுக்கு வாய் பார்த்துட்டு உட்காரவா வந்தோம். என்ன ஆர்டர் பண்ணட்டும்? என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க. உங்கள் இஷ்டம், நீங்களே சொல்லுங்க. இல்லை இல்லை, உங்கள் இஷ்டம், நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. எப்பா ஒரு வழியா யாராவது ஒருத்தங்க ஆர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு பிடிச்சது 3 பேருக்கும் நான் ஆர்டர் பண்ணிடுவேன். சரி, கேப்புச்சினோ, நோ. ஹாட் காஃபி, வேணாமே. கோல்ட் காஃபி, டீ, லெமன் டீ, கிரீன் டீ, எக்ஸ்பிரஸோ, இந்த மாதிரி ஏதாவது? இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சத நீங்களே ஆர்டர் பண்ணிருங்களேன். இல்லை இல்லை, உங்கள் இஷ்டம். இடி எதை சொன்னாலும் வேணாம் வேணாங்கிற, அப்புறம் உங்கள் இஷ்டங்கிற. லூசு, ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிடி. ஃபலூடா ஓகேவா? அதை சொல்லி தொலைக்க வேண்டியதானே ஏறுமை. அண்ணே 2 ஃபலூடா 1 காஃபி. காஃபியா? அது யாருக்கு? வேற யாருக்கு? விக்கிக்கு தான். அவனுக்கு ஃபலூடாலாம் பிடிக்காது, காஃபி தான் குடிப்பான். இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட ஃபலூடா சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு அது பிடிக்காது. ஒரு நாள் எனக்காக ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்களேன். இல்ல வேணாமே, எனக்கு அது ஒத்துக்காது. கோல்டா எதுவும் சாப்பிட மாட்டேன். ப்ளீஸ் 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 எனக்காக. ஓகே அண்ணே 3 ஃபலூடா. சரிம்மா. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஃபோன் வருது, வந்துடுறேன். ஓய் என்னாச்சு, டல் ஆயிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 3 வருஷம் உன்னை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாத உன்னை பற்றி? இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கோயில எனக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அவன் நம்மளை விட சின்ன பொண்ணு, இப்போ தானே பழக ஆரம்பிச்சிருக்கீங்க, போக போக உன்னை புரிஞ்சு நடந்துக்குவா. எப்படி விக்கி, டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? இல்லை இல்லை, இப்போதான் வந்துச்சு, இனிமே தான் சாப்பிடணும். இருங்க நானே ஊட்டி விடுறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம். ஓ ஷை டைப்பா நீங்க? அப்படிதான் இல்லை, சீன் போடுறோம். பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் மீனா பாத்து. ஹலோ, கிளம்பலாமா இல்லை இங்கே நிற்க போறீங்களா? தெரியாம விழுந்துட்டேன். ஏ லூசு, யாராவது தெரிஞ்சே வேணுமே விழுவாங்களா? விடு. இல்லடி உண்மையாவே. அட விடுடி. சரி வாங்க கிளம்பலாம். விக்கி நீங்க போய் பில் பே பண்ணிட்டு வாங்க. பொண்டாட்டி அழாத, எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? எவ்வளோ பெரிய ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, ஒன்றும் இல்லைங்கிற. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுச்சு. நீ எதுக்கு அனீஷ் இப்படி பண்ண? லூசு, அவன் ஒன்றை குத்தி இருந்தா? அதெல்லாம் குத்தி இருக்க முடியாது, நான் தடுத்திருப்பேன். பைத்தியமாடி நீ, அவன் தான் குத்த வரான்னு தெரியுதுல. அங்கேருந்து நகர்றதை விட்டுட்டு குத்து குத்துன்னு அவனை இன்னும் கடுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் அவனால என்ன ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. நீ குறுக்க வராமல் இருந்திருந்தா நானே தடுத்திருப்பேன். யாரு யாரு நீ? நானா இருக்கிறதுனால குத்து வாங்கி இப்படி கொல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்கேன். நீயா இருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னே தெரியல. இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அப்படி ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் உனக்கு இதுதான் என்னால் தாங்கவே முடியல. ஏன் இப்படி பண்ண?
நீ குறுக்க வராம இருந்திருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்று போச்சு. சரி விடுடி, அதான் ஒன்றும் ஆகலைல்ல, நல்லா தானே இருக்கேன். நீயே பார்க்குற, அப்புறம் என்ன? ஏதாவது ஆகியிருந்தா? நீ எதுக்காக நெகட்டிவாக யோசிக்கிற? இதெல்லாம் சகஜம். நான் பார்க்குற ஒர்க்கில் இதெல்லாம் சாதாரணம். எந்த நிமிஷம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இது என்னால நடந்ததில்ல. எனக்கு வர வேண்டியது நீ வாங்கிக்கிட்ட. விடுடி, நெக்ஸ்ட் டைம் எவனாவது குத்த வந்தா நான் தடுக்க வரல, நீயே. இந்த டைம்லயும் காமெடி பண்றல? சரி அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் யார்கிட்டயும் சொல்லலையே? இல்ல, சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா கார்த்தி தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. பெருசா ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான், ஸ்டிச்சஸ் போட்டா சரியாயிரும்னு சொன்னாரு. வீட்டில் சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு விட்டுட்டேன். பரவாயில்ல, அப்பப்போ என் பொண்டாட்டிக்கு மூளை வேலை செய்ய, இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்களும் பயந்துருப்பாங்க. ஆனா அனீஷ், அவன் தப்பிச்சு போயிட்டானே. திரும்பவும் அவனால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்குடா. இன்னைக்கு மார்னிங்கே நான் சொன்னேன்ல கிளம்பாதுன்னு. எனக்கு அப்ப இருந்தே மனசு ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுட்டே இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ என்னதான் என்னை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப வலிக்குது அனீஷ். என் உயிரை காப்பாத்த உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்ட. பொண்டாட்டி, என்னைக்குமே நீ வேற நான் வேற நான் நினச்சதில்ல. ஒருவேளை அவன் உன்னை குத்தி இருந்தாலும் வலிக்கிறது என்னமோ எனக்காக தான் இருக்கும். நீ நான் வேற வேற இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஓர் உயிர் ஈருடல், அவ்வளோதான். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட எதை வேணாலும் தாங்கிடுவேன். ஆனா உன் கண்ணில் இருந்து இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டி, அழாத, எனக்கு ஒன்றும் இல்லை. ஐஷு, சொன்னா கேளு, இப்படி அழுதுட்டு நிக்காத. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நானும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அனீஷ். சத்தியமா சொல்றேன். ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுச்சு. பொண்டாட்டி, எனக்கு ஒன்றும் ஆகலை. நான் தான் சொல்கிறேன்ல, போலீஸ்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன, நான் வந்து அதை தடுத்திருக்கணும். ஆனால் நீ இருந்த பதட்டத்தில் நான் குறுக்க வந்துட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லடி, சின்ன கீரல் தான். ஆனா அவன் தப்பிச்சிட்டான்ல. அவன் திரும்பவும் நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். உனக்கு இந்த போலீஸ் தலையே வேணாண்டா, விட்டுரு. அடிங்க, ஆளை பாரு. ஒரு போலீஸை குத்திட்டு அவனால் தப்பிச்சிட முடியுங்கிற? அதுவும் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் வாசல்ல. அவனால் இனி தப்பிக்கவே முடியாது. அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ தேவையில்லாமல் பயப்படாத. இல்ல அனீஷ், இந்த வேலையால தான். ஐஷு, சரி, நான் ஒன்றும் சொல்லலை. ஏய் அழாதடி. நான் ஓகே தான்டா. என்ன சிஸ், நீங்கள் இன்னும் அழுது முடிக்கலையா? கார்த்தி, அனீஷ்க்கு ஒன்றும் இல்லைல்ல? அட, அவருக்கு ஒன்றும் இல்லைங்க. ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ், நீங்களும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க வேணாம். இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க கார்த்தி. என் பொண்டாட்டிக்கு தைரியம் ஜாஸ்தி தான். அவன் அங்கே குத்த வரான்னு தெரிஞ்சும் தைரியமாக நின்று குத்து குத்துன்னு வாய் பேசிட்டே நின்னான். இவ பேசின பேச்சுக்கு எனக்கு தெரிஞ்ச அவன் வாயில வந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டா. ஓ, ஜஸ்ட் மிஸ்ஸா? அப்ப அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? எதுக்கு குறுக்க வந்த? என்ன பண்ணுறது, பொண்டாட்டியா போயிட்டியே. அப்படிலாம் ஒன்றும் பாவம் பார்க்க வேணாம். சரிம்மா, நெக்ஸ்ட் டைம் குத்த வரும்போது சொல்லு, நான் குறுக்க வர மாட்டேன். மச்சான், என்ன இருந்தாலும் எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ ரத்தம், நானே பயந்து போயிட்டேன். அடுத்து நீயா? எனக்கு ஒன்றும் இல்லை தேஜு, சின்ன காயம்தான். உனக்கு ஒன்றும் இல்லை அப்படித்தானே? ஒன்றும் இல்லை. அப்போ சுத்தமா வலிக்கல அப்படித்தானே? இப்ப ஐஷு, வலிக்கலையே. இப்ப ஏய் லூசு, வலிக்குதுடி, விடு விடு விடு. ஏ ஐஷு, விடுடி. ஸ்டிச்சஸ் போட்டு வலிக்குதுடி லூசு. ஏண்டா, உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பதறி போய் அழுதுகிட்டு இருக்கேன். கிண்டல் பண்றது மட்டும் இல்லாம சீனா போட்டுட்டு இருக்க. சரி சரி சரி, சாரி சாரி, விடு. அந்த பயம் இருக்கணும். சரி அனீஷ், நீங்கள் பேசிட்டு இருங்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். காயம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் பிரிச்சுக்கலாம். சரிங்க கார்த்தி. ஏண்டி, மனுஷன் குத்துப்பட்டு கிடக்குறேன், ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு தோணுச்சா உனக்கு? அழுதுட்டே நிற்கிற. நீ பேசுற வாய்க்கெல்லாம் உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. இந்த நிலைமையிலும் என்ன கிண்டல் பண்ற? உனக்கெல்லாம் வயிற்றுல ஸ்டிச்சஸ் போடக்கூடாது, வாயில தான் போட்டுக்கணும். ஓ,
வா போட்டுடலாம். சி படவ ராஸ்கல் விடுறா. எங்க இப்ப ஸ்டிச்சஸ் போடு பார்ப்போம். சி விடு அனீஷ், ஹாஸ்பிட்டல். முடியாது. என்ன பண்ணுவ? ஏய் அறிவு கிட்டவனே விடுறா. ம், ஆனா அனீஷ் உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நானும். எனக்கு எதுவும் ஆகாது. என்ன தேஜு, எமர்ஜென்சி வார்டை உங்க மச்சான் பிரசவ வார்டை மாத்திடுவார் போல. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, எனக்கு என்ன பிரச்சனை? பக்கத்துல உன்ன ரூமும் ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க சரின்னு சொன்னா. சரின்னு சொன்னா? இல்ல இல்ல, சும்மா பேசிட்டு இருக்கலாம்னு சொல்ல வந்தேன். நல்லா பேசுவீங்க நீங்க. என்னங்க மணி, உங்களுக்கு ஓகே தானே? இங்க பாருங்க கார்த்தி, நீங்க தேவையில்லாத ஆசையை மனசுல வளர்த்துட்டு இருக்கீங்க. இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன். அப்படியா? நான் தேவையில்லாத ஆசைப்படுறேனா? அப்படி எனக்கு எதுவும் தெரியலையே. இப்ப எதுக்கு கிட்ட வரீங்க? எதுக்குன்னு சொல்லியே ஆகணுமா? ஒழுங்கா தள்ளி போயிருங்க, இல்லைன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. உனக்கு என்னைய பிரச்சனை? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பழசு அவ்வளோத்தையும் மறந்துட்டேன். எனக்கு தான் பிரச்சனை. நீ சரவணாவா இல்லையான்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். என்னதான் எல்லாம் ப்ரூவ் ஆனாலும் என்னால இதை ஏத்துக்கவே முடியல. உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரட்டும், அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். ஏனுங்க, உங்களை தானுங்க. என்ன நீங்க வித்தியாசமா பேசுறீங்க? அப்படியாங்க? நான் நார்மலாக தானே பேசுறேன். உங்களுக்கு என்னங்க வித்தியாசமா தெரியுது நான் பேசுறதுல? ஐயே அட சொல்லுங்க மணி. என்னங்க என்னமோ சில்லற கொட்டின மாதிரி சத்தம் கேட்குது. ஹலோ, நான் சிரிச்சேன். அப்படிங்களா? ஆனா எனக்கு என்னமோ ஏதோ காசு கொட்டி விட்ட மாதிரி கலகலகலன்னு கேட்டுச்சுங்க. ஏஜு, நீங்க சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை அப்படியே கண் கொட்டாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அவ்வளோ அழகா இருக்கீங்க. ஆஹா, அப்படியா? மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கமின்றி மண்ணில் அலைவேனா, இருக்கையின்றி விண்ணில் தேடிவேனா, உயிர் எங்கே எங்கே என்று உடல் உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாளங்கள் ஏன் தோக்குதோ? உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறு? என்ன மேடம், என் ஷர்ட்லாம் எடுத்து போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. எப்போ வந்தீங்க ரூம்குள்ள? இப்பதான், ஜஸ்ட் நவ். ரெண்டும் ஒண்ணுதான். சரி, கேட்டதுக்கு பதிலுங்க. ஏன் ஷர்ட்டை எதுக்கு போட்டிருக்க? இந்த ஷர்ட்ல உங்க வாசனை இருக்கு மாமா. நீங்களே என் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்குது. பாருடா, அதுக்கு எதுக்கு ஷர்ட்? நான் உன் பக்கத்துலயே தானே இருக்கேன். இருந்தாலும் இது ஒரு ஃபீல். சரி, எப்படி இருக்கு ஷர்ட்? அதை இங்கிருந்து சொல்ல முடியாது, இரு வரேன். இப்ப சொல்லவா? இல்ல வேணாம். ஏண்டி? நீங்க ஏதாவது எக்கு தப்பா சொல்லிட்டீங்கன்னா? எக்கு தப்பா சொல்ல மாட்டேன், நடந்துக்க தான் செய்வேன். சி லூசு. இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே. மாமா தூங்கலாமா? ம் இங்க பேசுனதை வச்சு பார்த்து இன்னைக்கு ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். ம் பாருடா, அப்போ மேடம்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதெல்லாம் இல்ல, இங்க பேசுனதை வச்சு கேட்டேன். இல்லை குட்டிமா, இன்னைக்கு எனக்கு அந்த மைண்ட் செட்லாம் இல்லை, வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது? எல்லாம் அம்முவை பற்றி தான். அம்மாவை பத்தியா? என்னாச்சு? அம்முவுக்கு விக்கியை பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஏன்னா அவன் நடந்துக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒருவேளை சதீஷை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளோன்னு தோணுது. ராஜா அப்படிலாம் இருக்காது மாமா. இல்லடி, அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது கிறுக்குத்தனமாக வேலை பார்ப்பா. ஏன் பண்ணுறா எதுக்கு பண்ணுறான்னு ஒன்றுமே தெரியாது. இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். நீங்க ஓவர திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால தான் இப்படிலாம் உங்களுக்கு தோணுது. மேபி இருக்கலாம். சரி, தூங்குவோமா? ம் ஏன் அர்ஜுன், என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கா? ஏன் குட்டிப்பா மேலே எனக்கு கோவமா? ம் ராமிசா சொல்லுங்க, என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு கோவம் இல்லையா? நான் எதுக்கு கோவப்படணும்? நீ ஏதாவது தப்பு பண்ணியா என்ன? இல்ல, குழந்தை வேணான்னு. குழந்தை வேணான்னு நீ சொல்லலையே.
நான் தானே முடிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அது எனக்காக தானே, நான் மனசு கஷ்டப்படுறேன்னு. குட்டிமா, அன்னைக்கே சொன்னேன் இதை பற்றி பேச வேணான்னு. இது இப்போ நமக்கு தேவையில்லாத டாபிக். நீ ஒழுங்கா கண்ணை மூடி தூங்கு. வேணான்னு முடிவு பண்ணியாச்சு, அதோட அதை விடு. அதை பற்றி எதுக்கு மறுபடியும் பேசிட்டு? இல்லை, என்னால் உங்களுக்கு தானே கஷ்டம். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீ கண்ணை மூடி தூங்கு. எதுக்கு என்ன தூங்க வைக்க அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க? என்னை தூங்க வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் சரக்கு அடிச்சிங்க, கொன்றுவேன் உங்களை. சே, அப்படிலாம் இல்லையே. ம், நடிக்காதீங்க. இன்னைக்கு ரொமான்ஸ் ஏதோ வேணான்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. அவங்க கூட சேர்ந்து மட்டும் ட்ரிங்க் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன குட்டிமா, உன் புருஷன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, என் செல்ல பொண்டாட்டியில. இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் இல்லை. என்ன குட்டிமா, என்னைக்காவது ஒரு நாள் தானே. இப்படி சொல்லி சொல்லி இப்போலாம் நீங்கள் அடிக்கடி குடிக்கிறீங்க. வேணாம் சொல்லிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. வேணும்னா சும்மா போய் பேசிட்டு வாங்க. சரி, நீ தூங்கு. அர்ஜுன், இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். எனக்கு தெரியாமல் குடிச்சிங்கன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். இனி எப்போவுமே தள்ளி தான் படுக்கணும். அடி பாவி. சரி சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா பேசிட்டு வருவேன். ஓகே, நீ தூங்கு. ம். குட்டிமா. தூங்கிட்டா போல. அப்புறம் விக்கி, அம்மு இப்போ என்ன சொல்றா? ஓகேவா? ஓகே தான் ப்ரோ. எதுக்கும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோ. பாருடா, அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆமாம், பின்ன சின்ன வயசுலேருந்து கூடயே இருக்கா. அதனால தான் அவளை என்னால் அப்படி பார்க்கவே முடியலை. புரியுது ப்ரோ. ஆமாம், நீ எப்படி அவளுக்கு ஓகேன்னு சொன்ன? இல்லை, ஏன் கேட்குறேன்னா, ஈனாவை தானே ரூட்டு போட்டுட்டு இருந்த, திடீர்னு எப்படி ட்ராக் மாறுச்சு? அதுவா ப்ரோ, அது ஒன்றும் இல்லை. மீனா கிட்ட எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லை. அவ எப்பவுமே என்ன ஃப்ரெண்டா மட்டும்தான் பாப்பா. தேவையில்லாம நான் ஏதாவது சொல்ல போக அவ என்னை பார்த்து, உங்ககிட்ட நான் ஃப்ரெண்டா தான் பழகுனேன், இப்படி தேவையில்லாத கற்பனையை வளர்த்துக்காதுன்னு சொல்லிட்டான்னா அவ்வளோதான், எனக்கு அவமானமா போயிடும். அதுக்கப்புறம் 3 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் காலி. அதான் அப்படியே அது கட் பண்ணிட்டேன். அப்போ விக்கி, உன் மனசுல மீனா தான் இருக்காளா? சேச்சே, அதெல்லாம் இல்லை ப்ரோ. அவ சைட்டு பிடிக்கும். ஆனா என்ன பண்றது, நமக்கு பிடிச்சா போதுமா, அவங்களுக்கும் பிடிக்கணும்ல. நாம விரும்புற பொண்ணுங்களை விட நம்மள விரும்புற பொண்ணுங்க தான் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. என்ன சதீஷ் ப்ரோ, நான் சொல்றது கரெக்டு தானே? ரொம்ப கரெக்ட். அதான், நீங்க ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க அர்ஜுன். சேச்சே, அதெல்லாம் இல்லை. இதுல என்ன இருக்கு? மீனா மனசுல ஏதாவது இருந்தா பரவாயில்ல, அதான் எதுவும் இல்லையே. நீ எடுத்துருக்கிற டிசிஷன் கரெக்டு தான். என் தங்கச்சிக்காக சொல்லலை. மீனா ரொம்ப ஜாலியான பொண்ணு, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி எதுவும் யோசிக்க மாட்டா. தேவையில்லாமல் ஏதாவது சொல்லி அவளை சங்கடப்படுத்திடக்கூடாது. கரெக்டு ப்ரோ. அதான் அவகிட்ட எதுவும் சொல்லலை. எல்லாம் இனி அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல அம்மு மட்டும்தான். ஆரி ப்ரோ, குடிச்சிட்டு என்னென்னமோ வளர்த்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சேச்சே, அதெல்லாம் இல்லை. மனசில் இருக்கிறத தெளிவாக பேசுறது நல்ல விஷயந்தான். ஏன் ப்ரோ, இன்னைக்கு என்ன நீங்கள் ட்ரிங்க் பண்ணாமல் அமைதியாக இருக்கீங்க? என் பொண்டாட்டி நோன்னு சொல்லிட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் நோ மீன்ஸ் நோ தான். பாடுறா. டேய், அவ்வளோ நல்லவனடா நீ. என்னடா இப்படி கேட்டுட்ட? நான் எப்பவுமே நல்லவன் தான். சும்மா அடிடா மச்சான், சிஸ்டர் தான் தூங்கிட்டாங்கல்ல. வேணாம்ப்பா, நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்பி தூங்கியிருக்கா. அவ நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை. சூப்பர் ப்ரோ, நீங்கள் உங்களை மாதிரி தான் இருக்கணும். ஆமாம், உங்கள் சிஸ்டர் எப்படி குடிச்சா கண்ட்ரோல் பண்ணுவாங்களா என்ன? ஏச்சே, அவளும் கூட சேர்ந்து ஒரு கட்டிங் போடுவா. என்ன, குடிப்பாங்களா? ஆமாம், இதெல்லாம் ஃபாரின் நார்மல். அவ அங்கே வளர்ந்த பொண்ணு, ஸோ எப்போவாது உண்டு. ஓகே ஓகே, அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஒர்க் இருக்கு பார்த்துட்டு வரேன். என்ன மச்சான், இப்போ நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? யாரு நீ இந்த நிலைமையில? என்ன மச்சான், ஐ எம் ஸ்டடி நவ். நான் பார்த்துக்கிறேன் மச்சான், விடு. தம்பி, என்னாச்சுப்பா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா, தலைலாம் வலிக்குது.
அடிக்கடி கனவுல சரவண முகம் வந்து வந்து போகுது. ஏன் எதுக்குன்னு ஒன்றும் புரியல. என்னால முடியலப்பா. தலை ரொம்ப வலிக்குது. தேஜுவை நான் நேசிக்கிறது கூட சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை. ஆனா இப்போ எனக்கு தேஜுவை பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். சரிப்பா, எதையும் யோசிக்காம தூங்கு. நீ என்ன பண்ணாலும் அப்ப நான் துணையா இருப்பேன்.